நிதர்சனம் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க. இந்த பாருங்களேன், இன்னைக்கு நம்ம உடம்புக்கு மிகவும் நன்மை பயக்கும் கேழ்வரகு தோசை பண்ண போகிறோம். இந்த பாருங்க, மாவை ஆட்டி, அதாவது நம்ம உளுந்த மாவு மட்டும் கொஞ்சமாக ஆட்டி அது கூட கேழ்வரகு மாவு போட்டு பிணைஞ்சு வச்சு இந்த பாருங்க புளிக்க வச்சுருக்கேன். அதுதான் இந்த மாவு. அதுக்கு நம்ம ஒரு 2 சட்னி பண்ண போகிறோம். அந்த சட்னிகளை நான் போட்டு காமிச்சு அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு தோசை சுட்டு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு நம்ம 2 சட்னி பண்ண போகிறோங்க. பாருங்களேன், தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். பாருங்கள், தேங்காயை திருவுனதை போட்டுக்கிறேன். 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். 1 பூண்டு பல் போட்டுக்கிறேன். 2 ஜீரகம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறேன். 5-6 பொரிகடலையை போட்டுக்கிறோம். இது நம்ம தேங்காய் சட்னிக்கு போட்டுட்டோம். இப்போ இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் சட்னி பச்சையா எல்லாம் போட்டு அரைக்க போறேன். இந்த பாருங்க, பச்சை மிளகாய் 4 போட்டுருக்கிறேன். பூண்டு 5-6 பல்லு போட்டுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறோம். பாருங்க, ஜீரகம் போட்டுக்கிறோம். பெருங்காயம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறோம். இது பச்சையா அப்படியே அரைச்சி நல்லா தாளிச்சிட்டு அப்படியே போட்டுக்கிறது. இப்போ 2ஐயும் அரைச்சிட்டு வந்துடுறோங்க. அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு தோசை சுட்டு காமிக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு 2க்கும் தாளிப்பை போடலாங்க. கடுகு போடுறேங்க. கொஞ்சம் இந்த கடி பண்ணுறதுக்கோசரம் கொஞ்சம் உளுந்தும் போடுறேன் அதிகமாக. அதாவது கடுகோடு இருக்கிற உளுந்தை விட கொஞ்சம் அதிகமாக உளுந்து போட்டிருக்கேன். இது வெடிக்கட்டும். நம்ம கருவேப்பிலை போட்டு 2க்கும் தாளிப்பை ஊற்றிட்டு நம்ம அந்த தோசையை சுட்டுடலாம். வெடிச்சிருச்சுங்க. இந்த பாருங்களேன், இந்த 2 சட்னிக்கும் தாளிப்பை போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த கேழ்வரகு மாவு தோசையை ஊற்ற போகிறோங்க. நல்லா கல் காஞ்சிருச்சு. இந்த 2 தோசையை நான் ராகி மாவு தோசை சுட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்க, தேங்காய் சட்னி, பச்சை மிளகாய் பச்சையா எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பச்சை மிளகாய் சட்னி. நீங்கள் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்களேன், இதுவும் கட்டாயமா நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு தோசை. சட்னி அதுக்கு மேல அதுக்கு 2க்கும் காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. நீங்களும் செய்யுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, வணக்கங்க.